ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டெலிஷியஸான நல்லா ஜூசியான கிரில் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மாய்ஸ்டா ஜூசியா சாரா இருக்கிற கிரில் சிக்கன் அவன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ அளவுக்கு வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க பவுல்ல. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 லெமன் அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. கிரில் சிக்கன் பண்ணணும்னு சொல்லி கடையிலே கேட்டிங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த உப்பு எலுமிச்சம்பழ சாறுல மேரினேட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு 1 கப் அளவுக்கு கெட்டி தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்கிறது. இது நல்லா உங்களுக்கு சிக்கன் நல்லா கேரமலைஸ் ஆகி ஜூஸியா கிடைக்கும். கலர் நல்லா பிரைட் கலரா கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டிப்பும் கூட. இது ஸ்வீட்னஸ்லாம் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இது சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. பெரிய பெரிய பீசஸா இருக்குன்னா ஸ்லிட் போட்டுக்கோங்க. நல்லா கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா மசாலா இறங்கி வரும். குறைஞ்சது 2 மணி நேரத்துல இருந்து ஒரு நாள் நைட்டு வரைக்கும் நீங்க ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு மூடி வச்சிருங்க. ஸோ இதில் கொஞ்சம் கலர் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா பிரைட் கலர் கிடைக்கும். ஃபுட் கலர்லாம் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா மேரினேட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் ஆக விடுறீங்களோ அது அளவுக்கு சிக்கன் நல்லா டேஸ்டியாக வரும். அவனை 250 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிருங்க. ஸோ சைட் பை சைட் நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேல அலுமினியம் ஃபாயில் விரிச்சுக்கலாம். அதுக்கு மேல நம்ம கிரில் ட்ரேல நம்ம பீசஸ்லாம் அடுக்கி வச்சிட்டோம்னா அதுல இருந்து வர ஜூசஸ் அந்த அலுமினியம் ஃபாயில்ல தான் விழுகும். ஸோ சிக்கன் எல்லாம் நம்ம அடுக்கிட்டு 250 டிகிரி செல்சியஸ்க்கு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஜஸ்ட் நம்ம அப்படியே அவன்ல வச்சு நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வெளியில் எடுத்து கூட நீங்கள் ஃபிளிப் பண்ணிவிட்டு அகெயின் 5 மினிட்ஸ் 250 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை ஃபுல்லாக பட்டர் வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஒரு கிளாசி ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ திருப்பி இதை சிக்கனை ஃபிளிப் பண்ணி அகெயின் பட்டரை வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடுமே. ஸோ கடைசியாக 250 டிகிரி செல்சியஸ்க்கு அப்பர் ரேக்கில் வச்சு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான நல்லா ஜூஸியான மாய்ஸ்டான சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நல்லா ஜூஸியாக கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக மயோனைஸ் இல்லை மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.